பாருங்க. ஆல் ரைட். சுரேஷ் உங்க ஆன்சர் என்னவா இருக்குது? லோகேஷ் உங்க ஆன்சர்? ஆல் ரைட். இப்ப குயிக்கா சொல்லிடலாமா? ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாமா? எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சது. சுரேஷ் உங்க ஆன்சர்? ஆல் ரைட். லோகேஷ் உங்க ஆன்சர்? they usually do. எல்லாம் அருமையா அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இதுவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் we'll move on to the next one. லோகேஷ் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஸோ சுரேஷ் சார் உங்களுக்கு எப்படி அந்த ஹோம்ஒர்க்கை சொல்றதுன்னு பண்ணலாம். இந்த 5 கொஸ்டினுக்கு மட்டும் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். 400-500 வார்த்தை தான் ஆக்டிவ் வொக்காபுலரி. நீங்க பேசுறதுக்கு 400-500 வார்த்தையை தவிர எதுவும் பண்றது இல்லை. கிராமரை போடுவோம், அவ்வளவுதான். இப்ப இப்ப இந்தியாவில வந்து ஒரு லெவல்ல இருக்கும் கிராமரு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வேற லெவல்ல பண்ணுவாங்க. அந்த கிராமரும் அந்த உச்சரிப்பும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. இந்த 5 கொஸ்டினுக்கு மட்டும் நான் சொல்ற கரெக்டான ஹோம்ஒர்க் நாளைக்கு பண்ணிடுங்க. நீங்க பண்ணீங்கன்னா அதுல படிச்சு காட்டுவீங்க, எழுதி காட்டுவீங்க, பேசி காட்டுவீங்க, எல்லாமே காட்டுவீங்க. அதுதான் இமர்ஷன் டெக்னிக். இமர்ஷன் டெக்னிக்கால மட்டும்தான் நம்ம மாஸ்டரியை கொண்டு வர முடியும். பார்த்துலாமா? நெக்ஸ்ட் இது நம்பர் 18. You will hear a girl leaving a message for her friend Adam. ஆடமுக்கு வந்து ஒரு பொண்ணு அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் விடுறாங்க. What does she want Adam to do? அந்த பொண்ணு ஆடம் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத இது பண்ணுங்க. இதெல்லாம் what does she want Adam to do? இந்த வார்த்தையெல்லாம் எழுத்துலயே எழுதிக்கிறது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் என்னன்னு. புவனேஸ்வரி இதுக்கு தமிழ் சொல்லுங்க. You will hear a girl leaving a message for her friend Adam. இதுக்கு மட்டும் தமிழ்ல என்னங்க? You will hear a girl leaving a message for her friend Adam. ஆடம்க்கு அந்த பொண்ணு சொல்ற மெசேஜ ஹியர் பண்ண முடியும், கேட்க முடியும். ஒரு மெசேஜ் விடுறா, அந்த மெசேஜ் என்னன்னு நீங்க கேட்பீங்க. அப்ப what does she want Adam to do? இதுல என்ன சொல்றாங்க? அவளுக்கு ஆடம் கிட்ட இருந்து என்ன வேணும், என்ன தேவைப்படுது, அவளுக்கு அவளுக்கு என்ன பண்ணணும். ஓகேவா? ரைட்டா? ஓகே. இப்ப பாருங்க, கவனமா கேளுங்க. டைம் எடுத்துட்டு பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. You will hear a girl leaving a message for her friend Adam. What does she want Adam to do? அவளுக்கு ஆடம் என்ன பண்ணணும்னு அவ விரும்புறா. பார்த்துக்கலாம். லெண்டர் சம்திங்னா ஆடம் வந்து ஏதாவது அவளுக்கு வந்து கடன் கொடுக்கணும். எக்ஸ்பிளைன் சம்திங் டு ஹர். அவளுக்கு வந்து அவ ஏதோ ஒரு விளக்கமா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து விவரிக்கணும், விளக்கம் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு வந்து கிவ் சம்மன் எ மெசேஜ். இன்னொன்னு வந்து அவன்கிட்ட இருந்து விரும்புற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவன் கிவ் சம்மன் எ மெசேஜ். ஆடம் வந்து இன்னொரு பையனுக்கு இன்னொரு பொண்ணுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பி விடணும். நல்லா பாத்தீங்க. இந்த விஷயங்கள் புரிஞ்சாதான் உண்டு. இது கம்ப்ளீட்டா ரைட்டிங்ல உள்ளதை புரிஞ்சாதான் லிசனிங் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொண்டு வருவீங்க. ஆல்ரைட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். லெண்டர் சம்திங். அந்த பொண்ணு ஆடம்கிட்ட இருந்து என்ன விரும்புறா? அவ ஏதாவது கடன் கொடுக்கணும் அவளுக்கு என்ன விரும்புறாளா? இல்ல அவளுக்கு ஏதாவது வந்து ஏதாவது அவளுக்கு விளக்கமா சொல்லணும்னு விரும்புறாளா? இல்ல இவன் யாருக்காவது ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு அவ விரும்புறாளா? பாத்தீங்க. லெட்ஸ் லுக் அட் இட் நவ. Hi Adam, I wanted to ask you a favor. Hi Adam, I wanted to ask you a favor. Favorனா help. Again அந்த 500 வார்த்தைக்குள்ளதான் இதெல்லாம் வரும்.
Hi Adam, I wanted to ask you a favor. Adam, எனக்கு ஒரே ஒரு இது வேணும், உன்கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும். I don't need to borrow anything, so don't worry. I don't want to borrow anything, don't worry. நான் உன்கிட்ட எதுவும் கடன் வாங்க போறது இல்ல, அதனால பயப்படாத. In maths today, In maths today, இன்னைக்கு கணக்கு கிளாஸ்ல when the teacher was giving us our homework, when the teacher was giving us a homework, when the teacher was giving all of us a homework, நம்ம எல்லாருக்கும் ஒரு homework கொடுத்தாங்கல்ல டீச்சரே. wasn't really sure what she meant. I wasn't really sure what she meant. அவ என்ன மீன் பண்ணாங்க, டீச்சர் வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு புரியல. But I bet you understood. That I bet you understood. That I bet you understood. எனக்கு ஷூரா தெரியும் உனக்கு அது புரிஞ்சிருக்கும்னு. எனக்கு புரியல, ஆனா உனக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். You always do. You always do. பாத்தீங்களா அந்த do எப்படி பண்றாங்கன்னு. நீ எப்பயுமே புரிஞ்சுக்கிற. நீ அந்த கணக்கு வாத்தியார் என்ன சொன்னாலும் நீ எப்பயுமே புரிஞ்சுக்கிற. அதே மாதிரி இன்னைக்கு காலையில ஹோம்ஒர்க்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஹோம்ஒர்க்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. நீ எப்பயுமே புரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணுகிட்ட கேக்குறேன். Could you tell me what we have to do? Please. Could you tell me what we have to do? உன்னால சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ணணும்னு உன்னால சொல்ல முடியுமா? Please. Okay. I hope you get this message. I hope you get this message. இந்த மெசேஜ் உனக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். இப்போ one more time ஸ்ட்ரைட்டா அனுப்பலாம். Now listen again. ஃபுல்லா கேளுங்க. Hi, Adam. I wanted to ask you a favor. I don't need to borrow anything, so don't worry. In maths today, when the teacher was giving us our homework, I wasn't really sure what she meant. But I bet you understood. You always do. Could you tell me what we have to do? Please? Okay. I hope you get this message. புவனேஸ்வரி, ஏவ பிஎஸ்சி ஆன்சர். B sir. அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் அந்த ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புறப்ப இன்னும் தெரிஞ்சிடும். இந்த டூவை இப்படி யூஸ் Okay பண்றாங்க, sir. இந்த டிட்டை இப்படி யூஸ் பண்றாங்க, ஆல்வேஸ் டூ, யூசுவலி டூ, என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா இதே வார்த்தை தான் திருப்பி வரப்போகுது. நீங்க இந்த லிசனிங் கேட்டாதான் ஆச்சு. நிறைய கோர்சஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நாலேஜையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ரீடிங்க பண்ணும், ரைட்டிங்க பண்ணும், லிசனிங் பண்ணும், ஸ்பீக்கிங் பண்ணும், அவ்வளவுதான். அப்படிதான் கடல்ல முங்கி எந்திரிக்கிற மாதிரி தான். அப்புறம் நம்ம நனையாம இப்படி கட்டாயமா வந்து ஃபுல்லா போய் முடியணும். இமர்ஷன் அப்படிம்பாங்க. இந்த இமர்ஷன் தான். இப்ப பாருங்க 18ல ஏகப்பட்ட ஒர்க் பண்ணோம், படான்னு நீங்க சொல்லிட்டீங்க. அந்த ஒர்க் பண்ண 19 நான் ஒர்க்கே பண்ண போறது இல்லை, நீங்க சொல்லுவீங்க பாருங்க. 19 பாருங்க எல்லாரும் லிசன். 19, you will hear a teacher speaking to a group of pupils or people on a trip to a river. What activity are they going to do? புவனேஸ்வரி, இந்த 19ஓட கேள்வி எனக்கு தமிழ் படுத்தி கொடுங்க. You will hear a teacher speaking to a group of pupils on a trip to a river. டீச்சர் ஸ்பீக் பண்றத உங்களால கேட்க முடியும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரிவருக்கு ட்ரிப் போறது. Okay, river trip போறாங்க. What activity are they going to do? இதுக்கு என்ன அர்த்தங்க? அவங்க என்ன ஆக்டிவிட்டி அங்க செய்ய போறாங்க. ஓகே, ஒரு டீச்சர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மாணவர்கள், ஒரு மாணவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து ரிவருக்கு வந்து ஒரு ட்ரிப்பு ஆத்துக்கு போறாங்க. அந்த ஆத்துக்கிட்ட என்ன பண்ண போறாங்கிறது இருக்கு. இப்ப அப்படியே ஒரு ரன் அடிக்கிறேன். நீங்க வந்து எத்தனை பேர் அதை புரிஞ்சுட்டு எனக்கு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டா அடிக்கிறேன், இடையில ஸ்டாப் பண்ணாம ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கவனிங்க, கூர்மையா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரன். 19. You will hear a teacher speaking to a group of pupils on a trip to a river. What activity are they going to do? Right, everyone, a few words before we set off. There will be lots of people along the river, including people fishing. So please don't make too much noise.
Please stay on the cycle path. Be careful of the people who are walking. Remember that not all of them will hear you coming up behind them. Ride past them slowly and carefully, please. இன்னொரு வாட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு கவலை வேணாம். இன்னொரு வாட்டி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இப்ப மிஸ் பண்ணதெல்லாம் அந்த பீஸ் இது பண்ணிக்கணும். Now listen again. Right, everyone. A few words before we set off. There will be lots of people along the river, including people fishing. So please don't make too much noise. Please stay on the cycle path. Be careful of the people who are walking. Remember that not all of them will hear you coming up behind them. Ride past them slowly and carefully, please. புவனேஸ்வரி ஆன்சர் பண்ண முடியுமா? சி சார். சி வந்து என்னங்க? சி வந்து அவங்க வந்து சைக்கிளிங். எதுக்கு வாக்கிங் பத்தி சொல்றாங்க? வாக்கிங் பத்தி வார்த்தை யூஸ் பண்றாங்க எதுக்கு? ஓகே, அது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கதான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சுமதி ஹெல்ப் பண்ணுங்க. எதுக்கா வாக்கிங் பத்தி பேசுறாங்க? சார் நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க, கேர்ஃபுல்லா சைக்கிளிங் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிஷிங் பத்தி எதுக்கு பேசுறாங்க? சார் ஃபிஷிங் வந்து நிறைய பேர் அந்த ஆத்தங்கரையில பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம டோன்ட் மேக் நாய்ஸ் ஏதோ சொல்லிட்டு மாதிரி. அவ்வளவுதான் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இந்த புரிஞ்சுக்கிட்டா அடுத்த செகண்ட் அடிக்க முடியுமா? ஓகே சார். அவ்வளவுதான். ஒவ்வொரு அந்த கேள்விக்கு நீங்க அர்த்தம் புரிஞ்சா போதும். திருப்பி அதே டென்ஸ் தான், அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க. இந்த 500 வார்த்தையை தாண்டவே தாண்டாது. நம்ம பயந்துக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு பெரிய கடல்ல வந்து நீந்தி அந்த கரையை கடக்க போறோம், அப்படியெல்லாம் நீந்தி கடக்க வேண்டாம். அப்படி சும்மா நம்ம ஒரு சின்ன போட்டை வச்சுட்டு துடுப்பை வச்சுட்டு போனா போதும். அந்த துடுப்பு ஒழுங்கா இருந்தா போட்டு ஒழுங்கா இருந்தா போதும். நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் போயிட்டு வந்துடலாம். ஹியர் இட் இஸ், யூ வில் ஹியர் அ டீச்சர். ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து பக்காவா சொல்றது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. There you go. Now listen again. Right, everyone. A few Right, everyone. Few words. words before we set off. பாருங்க, few words before we set off. நம்ம set off ஞாபகம் இருக்கா? set sail. நம்ம ஒரு இது phrasal verbல பார்த்தோமே, set offனா என்னங்க? நோட்ஸ் பாருங்க, set off phrasal verbல இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்களா? set out, set off, set sail மூணுத்துக்கு ஒரே மீனிங் போட்டோம். Start the journey. அவ்வளவுதான். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில வேர்ட் சொல்றாங்கிறாரு டீச்சர். அவ்வளவுதான். There will be people along the river. There will be lot of people along the river. நிறைய பேர் இருப்பாங்க அந்த கரை ஓரத்துல, ரிவர் ஓரத்துல இருப்பாங்க. Including people fishing. ஃபிஷிங் பண்றவங்களையும் சேர்த்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கடலோர அந்த ஆத்து ஓரத்துல, ஆத்து கரை ஓரத்துல. So please don't make too much noise. Please don't make too much noise. அவங்க சுமதி சொன்னதான் பக்காவா சொன்னாங்க. அதனால அதிக நாய்ஸ் இது பண்ணாதீங்க. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். Please stay on the cycle path. Please stay on the cycle path. Please stay on the cycle path. அந்த சைக்கிள் பாத்துல நீங்க வந்து அதுலயே சைக்கிள் பாத்துலயே இருங்க அப்படிங்கிறது தான் உங்க பாயிண்ட். Be careful of the people who are walking. Be careful of the people who are walking. Be careful of the people who are walking. நிறைய பேர் நடந்து போவாங்க. நடந்து போறவங்களோட நீங்க கவனமா இருக்கணும். Remember that not all of them will hear you coming up behind them. Not remember, ஞாபகம் வச்சுங்க, not all of them. அவங்க நடந்து போற எல்லாருமே நீங்க பின்னாடி வருவீங்க, உங்க சத்தத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லாருமே சில பேர் தான் கேட்பாங்க. Not all of them will hear you coming behind them. உங்களுக்கு பின்னாடி அவங்க வர்றது எல்லாருக்கும் தெரியாது. Ride past them slowly and carefully, please. Ride past them slowly and carefully, please. Ride past அவங்க கடந்து போறப்ப ரொம்ப மெதுவாகவும் சத்தம் இல்லாமலும் ரொம்ப கவனமாகவும் அவங்களை கடந்து போகணும். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி அதை அவங்களே போட்டுருவாங்க. You will hear two friends. That not all of them will hear you
people along the river, include past them slowly and carefully, please. That's all, the last one. Now listen again. Right, everyone, a few words before we set off. There will be lots of people along the river, including people fishing. So please don't make too much noise. Please stay on the cycle path. Be careful of the people who are walking. Remember that not all of them will hear you coming up behind them. Ride past them slowly and carefully, please. அருமை அருமை. இப்ப ஈஸியா சைக்கிளிங் தெரிஞ்சது, ஃபிஷிங் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சது, வாக்கிங் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சது. நம்பர் 20, the last one, கொஞ்சம் டஃபா இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. நீங்களே கேளுங்க, நீங்களே ஆன்சர் எனக்கு போடுங்க. You will hear two friends talking about a film they've just watched together. What did the girl think about the film? What a great film! Yes, but in the scene in the castle, you could hear the music more easily than the actors' conversations. It really needed to be quieter. I suppose they should turn the volume down a bit. Anyway, I knew what was happening. Did you guess the end of the story? I did. One more time. Now listen again. What a great film! Yes, but in the scene in the castle, you could hear the music more easily than the actors' conversations. It really needed to be quieter. I suppose they should turn the volume down a bit. Anyway, I knew what was happening. Did you guess the end of the story? I did. கொஞ்சம் டஃப்பானது தான். நீங்க அந்த சாட்ல போடலாம், ஏவா பிஎஸ்சின்னு. ஓகே, லோகேஷ் சரி, இன்னொரு முறை ப்ளே பண்ணுங்க சார். ஓகே, ரெடி பண்ணிடலாம். Film. Yes, but in the scene in the castle, you could hear the music. Now listen again. What a great film! Yes, but in the scene in the castle, you could hear the music more easily than the actors' conversations. It really needed to be quieter. I suppose they should turn the volume down a bit. Anyway, I knew what was happening. Did you guess the end of the story? I did. இன்னொரு வாட்டி வேணாலும் போடுவோம். What a great film! Yes, but in the scene in the castle, you could hear the music more easily than the actors' conversations. It really needed to be quieter. I suppose they should turn the volume down a bit. Anyway, I knew what was happening. Did you guess the end of the story? I did. All right. ஆர்த்திக் போட்டாரு, லோகேஷ் போட்டிருக்காரு, அவங்க சுமதி பாத்திரி போட்டிருக்காங்க, புவனேஸ்வரி போட்டிருக்காங்க. எங்கேயோ நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்களே. ஓகே, கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஓகே, ஒரு வாட்டி ரன் த்ரூ பண்ணிடலாம், வேர்ட் பை வேர்ட் பண்ணிடலாம். ஆல் ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Careful. Now listen again. What a great film! What a great film!
What a great film. என்ன சூப்பரான ஒரு படம். Yes, but in the scene in the castle, Yes, in the scene in the castle. In the scene in the castle. அந்த கோட்டையை காட்டுறாங்களே, அந்த கோட்டையை காட்டுற அந்த சீன்ல, கோட்டையை காட்டுற அந்த சீன்ல you could hear the music more easily than you could hear the music more easily. அந்த கோட்டையை காட்டுற சீன்ல ஏகப்பட்ட சத்தம் இருக்குது. ஈஸியா அந்த சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பார்க்க முடியுது. the actors' conversations. ஆனா அந்த ஆக்டர்ஸ் வந்து உரையாடுறத காட்டிலும் மியூசிக் வந்து ரொம்ப சத்தமா இருக்குது அப்படிங்கிறாப்ல பாருங்க. They needed to be quieter. அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதியாக்கி இருக்கணும். அவங்க அந்த இடத்துல அவ்வளவு சவுண்ட் அவங்க கொடுத்துருக்க வேண்டியதில்ல. I suppose they should turn the volume down a bit. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சமயத்துல அவங்க வால்யூமை குறைச்சிருக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக்கை குறைச்சிருக்கணும். Anyway, I knew what was happening. பரவாயில்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி ரொம்ப சவுண்டா இருக்குங்கிறது. அந்த கதையை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். Did you guess the end of the story? Did you guess the end of the story? அந்த end of the story நீ கெஸ் பண்ணியா? நீ வந்து எப்படி கதை முடியும்னு நீ கெஸ் பண்ணியா? I did. I did not guess பண்ண. பாத்தீங்களா அந்த do did எப்படி யூஸ் பண்றாங்கன்னு. நான் கெஸ் பண்ணிட்டேன். அந்த கதை வந்து பெரிய கஷ்டமான கதை இல்ல. அது என்ன நடக்குது கதையிலன்னு எனக்கு தெரியும், எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியுது. இப்ப சொல்லுங்க சுமதி, ஏவா பிஎஸ்சியா? ஏ சார். அவ்வளவுதான் முடிஞ்சது. சி சார் ஏவா அவங்க கேஷுவல் சொல்றாங்களா ஆல்சம் சொல்றாங்களா எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க அந்த கேஷுவல் சொன்னாங்கல்ல சார் கோட்டைக்கு, அது ஆல்சம் சொல்றாங்களா கேஷுவல் சொல்றாங்களா? யூகேல காசுல்பாங்க, யுஎஸ்ல கேஸ்ல்பாங்க. நம்ம எனக்கு அது ஆல்சம்ன்ற மாதிரி கேட்டுச்சு, அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். அந்த டயலாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். ரைட், இதுக்குதான் பிராக்டிஸ் வேணும். அதான் நான் திருப்பி ஓகே சார். ஓகே நிறைய பிராக்டிஸ் நம்ம பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அதை இமர்ஷன் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ the music was too loud, the story was difficult to understand, the actors didn't speak. நம்ம வந்து இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் கொடுக்குறேன். 15 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இந்த 2 எக்ஸசைஸும் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கோட நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னா இது பக்காவா இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த இமர்ஷன்ல உள்ள போயிடலாம். ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பண்ண போறோம், கஷ்டம் கிடையாது. இந்த 2 தான் நான் போன லிசனிங்ல கொடுக்கல, அதனால இந்த முடிக்கணுங்கிறதுல இதா இருந்தேன் நானு. இப்ப பார்த்தது. For each question, choose the correct. Each question, write the correct. நல்லா பாத்தீங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். 6, 7, 8, 9, 10 15 மினிட்ஸ்க்குள்ள பக்காவா முடிச்சிடலாம் இதை. Each question, write the correct answer in the gap. இது முன்னாடி வந்து அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் 6க்கு என்ன வார்த்தையோ நம்பரோ டேட்டோ ஏதோ ஒண்ணு இருக்கும், டைமோ இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதினா போதும். 6, 7, 8, 9, 10 பார்த்துருவோம்.